ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் போக்குவரத்து இருக்கு இல்லைங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் போஸ்டிங்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மார்ச் 21. ஸோ அதுலேருந்து ஏப்ரல் 21 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓட்டுநர் அப்புறம் நடத்துனர். ஸோ இது இந்த பதவிக்கு என்னெல்லாம் தேவை, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த போக்குவரத்து பற்றின போக்குவரத்து காலி பணியிடங்கள் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை நம்ம இன்னும் விவரமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் மொத்தம் இதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000க்கும் மேலே வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 போக்குவரத்து கழகம் இருக்கு இல்லைங்களா. அதோட பேரெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை, அதுக்கப்புறம் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு வரையறுக்கப்பட்டது சென்னை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து விழுப்புரம், கும்பகோணம், சேலம், கோவை, மதுரை, திருநெல்வேலி. ஸோ இந்த மாதிரி 8 விதமான போக்குவரத்து கழகங்கள்லேருந்து உங்களுக்கு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ இதில் அந்த மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதில் 364 காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் சென்னையோடது. இது 318 காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஒரு மண்டலத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு விழுப்புரமில் 88, வேலூரில் 50. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு விழுப்புரம் மண்டலத்தில் மொத்தமாக 322 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து கும்பகோணமில் பார்த்தீங்கன்னா கும்பகோணம், நாகப்பட்டினம், திருச்சி, காரைக்குடி, புதுக்கோட்டை, கரூர். ஸோ இதெல்லாம் சேர்த்து 756 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேலத்தில் 382, தருமபுரியில் 204. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 486 காலி பணியிடங்கள் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோவையில் கோவை, ஈரோடு, ஊட்டி, திருப்பூர். ஸோ இதெல்லாம் சேர்த்து 344 காலி பணியிடங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்த மண்டலம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மதுரை மண்டலம். ஸோ இதில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர். ஸோ இதெல்லாம் சேர்த்து 322 வேக்கன்சிஸ் இருக்குது. அதுக்கடுத்து திருநெல்வேலி, நாகர்கோவில், தூத்துக்குடி. ஸோ இதெல்லாம் சேர்த்து 362 காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 8 மண்டலத்துக்கும் சேர்த்து 3274 காலி பணியிடங்கள் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் 1 மாதம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 24 வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ ஏஜ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கிட்டிங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இது பொதுப்பிரிவினர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி, அப்புறம் டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 45 வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மிலிட்ரி இருப்பாங்க இல்லையா, முன்னாள் இராணுவத்தினர். ஸோ அவங்களுக்கு 50 வயது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எம்பிசி, டிஎன்சி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 55 இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த பதவிக்கான வயது வரம்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ தமிழ் பேசவும் எழுதவும் தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து இதுக்கான தகுதிகள் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 18 மாதங்கள் கனரக வாகனம் ஓட்டுனதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹைட் பார்த்தீங்கன்னா 160 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் 50 கிலோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவான குறைபாடுகளற்ற கண் பார்வை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடல் அங்க குறைபாடுகள் அற்றவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலம் ஓட்டுநர் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு குறைந்தபட்ச வயது 24, அப்புறம் 18 மாதங்கள் முன் அனுபவம் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பொருந்தாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஸோ இது இதில் சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலம் ஓட்டுநர் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு மட்டும் அந்த 18 மாதங்கள் முன் அனுபவம் அப்படின்ற நிபந்தனை பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகுதிகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.arasubustn.gov.in. ஸோ www.arasubus.tn.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு 590 ரூபாய். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 18% ஜிஎஸ்டி சேர்த்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதர பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 1180 ரூபாய். இதுலேயும் 18% ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ இது இந்த
அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 590, மற்ற பிரிவினருக்கு 1180 ரூபாயும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஓட்டி காட்ட சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த விண்ணப்ப கட்டணம் வந்து நீங்கள் வந்து கட்டுறீங்க இல்லையா, இது வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து திருப்பி தர மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து எக்காரணத்துக்கு ஒன்று திருப்பி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். 21 மார்ச்லேருந்து 21 ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு வந்து மதியம் 1 மணிலேருந்து உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ முடிகிறதும் பார்த்தீங்கன்னா மதியம் 1 மணிக்குள்ளே உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதே வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 3274 காலி பணியிடங்கள் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஓட்டுநர் உடன் நடத்துனர் அப்படின்ற இந்த பதவிக்காக மொத்தம் வந்து 8 மண்டலம் பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு மண்டலத்துலையும் எவ்வளோ வேகன்சிஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சென்னையில் 364, அதுக்கப்புறம் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சென்னையில் 318, ஸோ விழுப்புரம் மண்டலத்தில் 322, கும்பகோணத்தில் 756, சேலமில் பார்த்தீங்கன்னா 486, கோவையில் 344, மதுரையில் 322, திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா 362. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தான் உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 24, மேக்ஸிமம் வந்து 40. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிசி எம்பிசி இவங்களுக்குலாம் வந்து 45 வயசு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் மிலிட்ரி அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 50 வயது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எக்ஸ் மிலிட்ரிலேயே உங்களுக்கு வந்து டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, ஸோ இவங்க எல்லாத்துக்கும் வந்து 55 வயசு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 10வது படிச்சிருந்தா போதும், உங்களுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து லைசன்ஸ் இருக்கணும், 18 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹைட் வந்து 160 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் வந்து 50 கிலோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமுக்கான ஃபீஸ் வந்து 590 ரூபாய் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு, ஓபிசி மற்ற பிரிவினருக்குலாம் 1180 ரூபாய். ஸோ இது வந்து ஜிஎஸ்டியும் சேர்த்துன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா www.arasbus.tn.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இந்த வெப்சைட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். நீங்கள் வந்து நாளையிலேருந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ செக் பண்ணிவிட்டு யாரெல்லாம் இந்த ஜாப்பில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவங்களாம் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் வந்து வேறு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.